Praise Lord to all. இன்னைக்கு ஒரு சின்ன தாட்டோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்தாலோ, இல்ல அந்த பர்சனுக்கு நம்மள பிடிச்சிருந்தாலோ, அவங்க நமக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சந்தோஷப்படுறதுக்காக நெறைய காரியங்கள நமக்கு செய்வாங்க. அப்படி செஞ்சு அவங்களோட அன்ப நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்படுத்துவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் இருப்போம். சில டைம்ல நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இவங்களாம் நமக்கு இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான காரியத்தை கூட அவங்க நமக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா நாட்கள் போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பாசம் கம்மியாயிடும். சில சமயம் அந்த பர்சனே நம்மளோட வாழ்க்கையில இல்லாம போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நான் அவங்கள அவ்வளோ நேசிச்சனே, அவங்க என்னை விட்டு இப்படி போயிட்டாங்களே, அவங்களுக்காக நான் இவ்வளோலாம் செஞ்சனே, ஆனா அவங்க இதெல்லாமே மறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா டிப்ரெஸ் ஆயிடுவோம். ஆனா அதே அன்பை நம்ம ஏசப்பா மேல காமிக்கும் போது ஏசப்பா நமக்காக என்ன செய்யறாங்க அப்படின்றத பைபிள் நமக்கு காமிக்குது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியா சொல்லி, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிறதும் இல்லை. எப்படிப்பட்டதை ஆயத்தம் பண்ணியிருக்காங்களா, நம்ம ஏசப்பாவை நேசிக்கும் போது, அவர் மேல அன்பு காட்டும் போது, நம்ம வாழ்க்கையில நம்ம யூகிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இது என்னோட லைஃப்ல நடக்குமா அப்படின்னு. நம்ம யோசிக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அதெல்லாம் ஏசப்பாக்கு சின்ன காரியம், சப்ப மேட்டரா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காத சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யூகிச்சு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரியான காரியத்தெல்லாம் ஏசப்பா நமக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. உங்க அன்பை நீங்க யார் மேல வைக்கணும்ன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏசப்பா மேல அன்பு வைங்க, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Have a nice day. Bye.